வீட்டில் வந்து எங்கள் மம்மி நான்வெஜ் நிறைய சமைப்பாங்க. அது அப்படியே ப்ராக்டிஸ் ஆகி பிரியாணி தான் எங்களுக்கு ஈஸி. எங்களுக்கு வேறு சாம்பார் ரசம் இதெல்லாம் எங்களுக்கு கஷ்டம். சாம்பார் வச்சா பொரியல் வைக்கணும் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. பிரியாணினா போகணுமா ஒரு ஒரு பாட் எடுத்துமா முடிஞ்சிச்சு. ஹெவி ரெயின்ஃபால் அந்த மாதிரி டைமில் நமக்கு இன்டர்நெட் இல்லாமலாம் இருக்கும். ஸோ நிறைய நம்ம டைமை ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஈவன் 90s நான்லாம் கரண்ட் கட் இல்லாமலாம் இருந்திருக்கும் நார்த் சைட்லலாம். ஸோ 2 daysலாம் வந்து கரண்ட்டே இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவோம், வெளியில் போய் விளையாடுவோம். இந்த மெழுகுவத்தி வச்சு அதில் லைட்டிங்காக யூஸ் பண்ணுவோம், எமர்ஜென்சி லைட்டு அதெல்லாம் வச்சு ஹோம்ஒர்க் எழுதியிருக்கோம். ஸோ 2 நாள்லாம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். ஈவன் ட்ரெயின்ஸ்லாம் வரும்போதெல்லாம் பவர் கட்லாம் இருக்குது. ஹாய் மேம், உங்கள் பேர்? நிவேதா. உங்கள் நேம் சார்? கில்பர்ட் மேம். ஓகே சார், இப்போ திடீர்னு இன்டர்நெட் இல்லைனா லைஃப் எப்படி இருக்கும்? ரொம்ப நிம்மதியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ரீசன் தெரிஞ்சுக்கலாம்? அதனால தான் நிறைய யோசி பார்க்குறோம். அதில் இது பார்த்தா இதில் பிரச்சனையோ, ஐயோ இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு நம்ம திங்கிங் நம்மளே இன்னும் டிப்ரெஷன் ஆகிடுது. ஓகே ஓகே, உங்களுக்கு மேரேஜ் ஆகி எவ்வளோ இயர்ஸ் ஆகுது? 5 years ஆகுது. ஓகே, லைஃப் எப்படி போகுது? ரொம்ப நல்லா போகுது. இப்போ நிறைய பேர் நம்ம சொல்லி போல மேரேஜ் ஆனால் லைஃப் மாறுது அப்படின்ற மாதிரி. இப்போ எப்படி இருக்கும் உங்களுக்கு லைஃப்? நல்லா தான் போயிட்டுருக்கு, ஜாலியாக அப்படியே போயிட்டுருக்கு. ஐயா சொல்ல மாட்டேன். இல்லை அப்படின்ட்டு இல்லை, ஃபேமிலியோடு அது வந்தோன்னா அப்படியே நல்லா ஜாலியாக ஒன் டே. ஏன்னா நம்ம ஒரு வீக்லி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க்லேயே போகுது. அந்த ஒரு நாள் லீவில் கிடைக்குது. அவர் ஒன் டே அங்கேருந்து இங்கே வராரு. நான் இப்போ ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ அங்கேருந்து அந்த ஒன் டே கிடைக்குது, ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணும்போது நல்லா இருக்குது. அங்கேருந்து இங்கே வராரு. என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கல்யாணத்துக்கு அப்புறம் சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க? நான் ஆக்சுவலி எனக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதை மொத்தமாக சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்களுக்காக மட்டும் தான் யோசிக்கிறேன். ட்ரெஸ்ஸஸ்லாம் எனக்காக மட்டும் தான் எடுப்பேன். ஏர்ன் பண்ணுறது எனக்காக தான் இருக்கும். இப்போ அவங்களுக்காக மட்டும்தான் ஏர்ன் பண்ணணும், அவங்களுக்காக மட்டும்தான். எனக்கு வாங்கணுன்றதே நான் மறந்துட்டேன். மறந்து சாக்ரிஃபைஸும் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஏதாவது ஒரு மூலையில் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயம் பண்ணணும்னு நினச்ச விஷயம் பண்ணாமல் மிஸ் ஆகிருக்கா? ஆமாம், என்னால் என் ஒர்க் கண்டினியூ பண்ண முடியல. ஓகே, என்ன ரீசனால்? என் பையனை பார்த்துக்க ஆள் இல்லை. ஓ, அதனால என்னால் என்னோடய ஒர்க்கை கண்டினியூ பண்ணவே முடியல. நானும் எவ்வளோ ஸ்டெப் எடுத்துட்டேன், ஆனால் அது மட்டும் முடியவே இல்லை. அது எனக்கு இன்னுமே ஒரு ட்ராபேக்காக என்னோடய லைஃப்பில் பின்னாடியே வந்துகிட்டே தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் பார்த்த ஒரு 3-4 ஃபீமேல்ஸ் நினைக்கிறேன் எல்லாருமே இந்த விஷயம் தான் சொன்னாங்க. ஆமாம், ஏன்னா யாருமே பார்த்துக்கணுன்னா இவனை பார்த்துக்கணுன்னா யாரோட சப்போர்ட்டில் பார்த்துக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. மேபி அவர் ஸ்கூல் போய் ஜாயின் பண்ணி ஒரு 2 years ஆனால் தான் நெக்ஸ்ட்டு. நானும் ஸ்கூல் ஃபீல்டு தான், நான் டீச்சர் தான். நான் என் கூடயே கூட்டிகிட்டு போனா ஒன்று தான் எனக்கு ஒரே வழி. அப்படின்றதுனால 3 years ஆகிடுச்சு, அப்படியே போகுது. ஓகே மேம், 2 பேரில் யார் வந்து அதிகமாக மணி ஸ்பெண்ட் பண்ணுறீங்க? நான் தான். திங்ஸ் வாங்க நான் தான். ஓகே, என்ன மாதிரி பண்ணுறதுனால இப்போது நானும் அதே மாதிரி அடாப்ட் ஆகிட்டேன். அவர் அப்படி இல்லை, என்னால் அவர் அப்படி மாறிட்டார். மேரேஜ்க்கு அப்புறம் அவங்கனால நான் மாறிட்டேன். ஓகே ஓகே, இப்போ நிறைய பேச்சுலர்ஸ்லாம் வந்து சென்னையில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிற மாதிரி ரெசிபி சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? சீக்கிரமாக செய்கிற மாதிரி ரெசிபினா சமைப்பீங்களா? நல்லா சமைக்கிட்டு தான் கேட்கணும். சமைப்பாங்க, நல்லா சமைப்பேன். சீக்கிரமாக செய்கிற ரெசிபிஸ் அப்படின்னு இல்லை, இது நம்ம எல்லாமே குயிக்காகவே செஞ்சிடலாம் நம்ம அது இன்ட்ரெஸ்டோட செஞ்சா. பட் பேச்சுலர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு வர்றதுனால அவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும்னா கிச்சனுக்குள்ள ஒரு ஹார்ட்லி ஒரு 10 minutes தான் இருப்பாங்க. நான் அதுக்கு மேலே நான் வெளியே வந்துடுவேன். வந்துட்டே இருப்பாங்க. நான் தான் கேட்பேன், எவ்வளோ இது இவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்க அப்படின்னா. பிரியாணி ஒரு 10 minutes செஞ்சுட்டு வருவாங்கன்னே இருக்காது. நான் முன்னாடி எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு 10 minutes பிரியாணி செஞ்சுட்டு வெளியே வந்துடுவேன். 10 minutes தான், அவ்வளோ ஆவே ஆகாது அதுக்கு மேலே. ஓகே, எப்படி அது டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் பண்ணுறீங்க? அது பழகிடுச்சு. நான் 2 hours பண்ணிட்டே இருப்பேன். வீட்டில் வந்து எங்கள் மம்மி நான்வெஜ் நிறைய சமைப்பாங்க. அது அப்படியே ப்ராக்டிஸ் ஆகி பிரியாணி தான் எங்களுக்கு ஈஸி. எங்களுக்கு வேறு சாம்பார் ரசம் இதெல்லாம் எங்களுக்கு கஷ்டம். சாம்பார் வச்சா பொரியல் வைக்கணும் இதெல்லாம் இருக்கும் இல்லையா. பிரியாணினா போகணுமா ஒரு ஒரு பாட் எடுத்துமா முடிஞ்சிச்சு. ஓகே மேம், சமைக்கிறதுலேயே உங்களுக்கு எது ஃபேவரட் ஃபுட் சார்? அவங்க மோஸ்ட்லி நான்வெஜ் தான் அதிகமாக சமைப்பாங்க. ஏதாவது ஃபேவரட் ஃபுட்டுன்னு ஒன்று இருக்கும்ல? அது ஃபேவரட்னா பிரியாணி தான். பிரியாணி தான். அப்போ ஓகே, நீங்கள் வந்து பிரியாணி ரெசிபி எங்களுக்காக சொல்கிறீங்க, எப்படி இவ்வளோ சூப்பராக செய்கிறீங்க? பிரியாணி ரெசிபி சொல்லணுமா? அந்த ஸ்பைசஸ் எல்லாமே போட்டுடணும். ஸ்பைசஸ் போட்டு ஆனியன் வந்து நல்ல டார்க் ப்ரௌன், ரொம்ப டார்க்காக வேணாம், மீடியம் கோல்டன் கலர் ஆனோன்னு. ஜிஞ்சர் கார்லிக் போடக்கூடாது. டொமேட்டோ போட்டுடணும். டொமேட்டோ நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் போடணும். இல்லை ஜிஞ்சர் கார்லிக் போட்டால் அதை ஒட்டிக்கும். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் போடாமல் டொமேட்டோ போட்டு ஜிஞ்சர் கார்லிக் போட்டுட்டு மின்ட் லீஃப் போடணும். மின்ட் லீஃப் போட்டு அது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறம் சில்லி பவுடர், சால்ட்டு இது கொஞ்சம் சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பாயில் ஆகணும். வாட்டர் நல்லா பாயில் ஆனே அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ். அதுக்கு நடுவுலேயே வந்து நல்ல கேர்டு சில்லி
சால்ட் கொஞ்சம் லைட்டாக சால்ட் போட்டு சிக்கன் நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுட்டு அதை எடுத்து போட்டு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் தம் போட்டு ரைஸ் போட்டு தம் போட்டால் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு. அவ்வளோதான். கொத்தமல்லி ஃப்ளேக்ஸ் போட்டால் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். ஓகே ஓகே மேம். இப்போ நம்ம மேரேஜ் லைஃப்பை பற்றி பேசுகிறோம். இப்போ நீங்கள் வந்து ஒர்க் போகல, ஃபினான்ஷியலாக நீங்கள் எவ்வளோ விஷயம் ஃபேஸ் பண்ணி, ஐ மீன் எனக்கு வந்து இந்த திங்ஸ் வாங்க முடியாமல் நான் சம்பாதிச்சு தான் இந்த திங்ஸ் அப்படி எதுவும் இல்லை. பிகாஸ் நான் ஷாப் ரன் பண்ணுறேன். இதில் போக முடியல அப்படின்றதுக்காக நான் ஸ்டேஷ்னரி ஷாப், நான் பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன். ஸோ அதனால தெரியல, மேபி மற்றவங்களுக்கு இருக்கலாம். பட் ஆனால் இருக்கும், சில டைம் இருக்கும். ஏன்னா நான் பிஸ்னஸ் கொஞ்சம் நாளில் க்ளோஸ் பண்ணிடுவேன். எனக்கு உடம்பு சரியில்லை, நான் க்ளோஸ் பண்ணேன். அப்போ என்கிட்ட மணி இல்லைன்னும் போது இவர்கிட்ட கேட்கணும் போது இது நம்ம காசு இல்லையே. ஏன்னா ஆக்சுவலி சேலரி என்கிட்ட தான் இருக்குது. பட் ஆனால் அதுலேருந்து 1 ரூபி எடுக்கணும்னா கூட எனக்கு இது நம்பளுது இல்லையே, எதனா கேட்டுருவாங்களோ அந்த பயம் எனக்கு இப்போ வரைக்கும் இருக்குது. ருத்ர தாண்டவம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்கள். சுதீன். சுதீன். என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க? ஸ்கூலுக்கே போகலக்கா. ப்ளே ஸ்கூல் பண்ணுச்சு. ப்ளே ஸ்கூலில் மிஸ்லாம் இருப்பாங்களா? உங்கள் மிஸ் பேர் என்ன? மிஸ் பேர் சொல்லிடு. தியா மிஸ். எந்த மிஸ் ரொம்ப பிடிக்காது? யார் பிடிக்காது? தியா மிஸ். அவங்களதான் பிடிக்காது. வீடியோ பார்ப்பாங்களே, அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்க தான் பிடிக்கும். அவங்களதான் பிடிக்கும், அவங்களதான் பிடிக்காது. ஏன் ஒரே மிஸ் தான் இருக்காங்களா? இல்லை, 2-3 பேர் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க உள்ளேருந்து, எங்ககிட்ட இருந்து பிடிங்கிட்டு போகிறாங்க, திரும்பி பிடிங்கிட்டு வராங்களா, அதனால. ஓகே ஓகே. மம்மி சமைக்கிறதுல உங்களுக்கு எந்த ஃபுட்டு ரொம்ப பிடிக்கும்? உனக்கு என்ன பூவா பிடிக்கும்? சிக்கன். சிக்கன். சிக்கன் என்ன வேணும்? சிக்கன் என்ன ஆர்டர் பண்ணோம்? ஆர்டர் கிடையாது, மம்மி சமைக்கிறது. என்கிட்ட ஆர்டர் பண்ணுறதே அதுதான். என்ன ஆர்டர் பண்ணணும்? என்ன ஆர்டர் பண்ணோம் சொல்லு. இங்கே சொல்லு. சிக்கன் வேறு. சிக்கன் என்ன ஆர்டர் பண்ணோம் சொல்லு சீக்கிரம். சமன் டேங்க்ல ஆர்டர். சொம டேங்க் வர சொல்லிட்டேன். சொம டேங்க் வர சொல்கிறேன். கியூட் கியூட். ஹாய் மேம், உங்கள் பேர்? ஹாய், ஐம் அனுஷா. உங்கள் நேம் சார்? என் பேர் வினோத். ஓகே சார். இப்போ திடீர்னு இன்டர்நெட் ஃபுல்லாகவே கட் ஆகிடுச்சு அப்படின்னா வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஸோ நம்ம இப்போது கரண்ட்டு போனப்போ லைக் ஹெவி ரெயின்ஃபால் அந்த மாதிரி டைமில் நமக்கு இன்டர்நெட் இல்லாமலாம் இருக்கும். ஸோ நிறைய நம்ம டைமை ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஈவன் 90s நான்லாம் கரண்ட் கட் இல்லாமலாம் இருந்திருக்கும் நார்த் சைட்லலாம். ஸோ 2 டேஸ்லாம் வந்து கரண்ட்டே இல்லாமல் இருந்திருக்கும். ஸோ ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுவோம், வெளியில் போய் விளையாடுவோம். இந்த மெழுகுவத்தி வச்சு அதில் லைட்டிங்காக யூஸ் பண்ணுவோம், எமர்ஜென்சி லைட்டு அதெல்லாம் வச்சு ஹோம்ஒர்க் எழுதியிருக்கோம். ஸோ 2 நாள்லாம் அந்த மாதிரிலாம் இருந்திருக்கும். ஈவன் ட்ரெயின்ஸ்லாம் வரும்போதெல்லாம் பவர் கட்லாம் இருக்குது. இப்போ இருக்கிற பசங்க ஏசி இது கரண்ட் இல்லாமல் 1 நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க. ஈவன் நம்ம ஆட்டோமேட்டிக்கு வந்தோடனே கூட இப்போ இருக்கிறவங்க கஷ்டமாக படுறாங்க. ஸோ நம்ம இன்டர்நெட் இல்லாமல் ரொம்ப கஷ்டம்தான். ஓகே ஓகே சார். பட் அதனால ப்ரோஸ் கான்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஓகே. இப்போ மேரேஜ் லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்கு மேம்? நல்லா போயிட்டுருக்கு மேம். ஸோ 10 years ஆயிடுச்சு. நாங்கள் 10 years ஆயிடுச்சு. நல்லா போயிட்டு. ஓகே. இப்போ எல்லாருமே வந்து நிறைய மேரேஜ் ஆன பீப்புள்ஸ்லாம் சொல்லுவாங்க கல்யாணம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ மேரேஜ் லைஃப் எப்படி இருக்கு? இல்லை மேம், நான் கல்யாணம் ஆனப்போ நிறைய சுற்றி இருக்கோம். ஸோ வி ஹேவ் விசிட்டட் மோஸ்ட். நாங்கள் யூஎஸ் போயிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து இங்கே நிறைய இடம் சுற்றிருக்கோம், கோவா, ஆல் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா சுற்றிட்டு தான் இருக்கோம். ஸோ வீக்கெண்ட் ஜஸ்ட் இப்படி ஒரு ட்ரைவ் வரலான்ட்டு இங்கே வந்தோம் மேம். எவ்வளோதான் மேம் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரோடையும் சுற்றிட்டு இருக்கிறது, நமக்குன்னு ஒரு பார்ட்னர் வந்து அவங்களோட எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஒரு வேற இதுதான். ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் மீட் பண்ணுறேன், எல்லாரையும் பார்க்குறேன், எல்லா இடமும் போகிறோம். பட் பார்ட்னரோட போகிறது வேற மாதிரி, மெயினாக பையனோட. அது வேற. மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் எந்த விஷயத்தெல்லாம் நீங்க சாக்ரிஃபைஸ் பண்றீங்க மேம்? ஏன்னா மேரேஜ்க்கு முன்னாடி நம்ம ஒரு கைண்ட் ஆஃப் வீட்ல இருந்திருப்போம், பேரண்ட்ஸ் நம்மளோட இப்போ காலையில் எழுந்தோடனே சமைக்கணும், நான் ஆஃபீஸ் போயிட்டு இருந்தால் சமைக்கணும், அந்த ஒரு டைம்லினஸ் பார்க்கணும். இல்லை நல்லா அம்மா சமைப்பாங்க, காலையில் எழுந்தாலும் ராத்திரி போனாலும் சமைப்போம். பட் வீக்கெண்ட்ஸில் ஏதாவது ஹோட்டல்ஸ் இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுவோம். நீங்க என்ன மாதிரியான விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்றீங்க சார் மேரேஜ் அப்புறம்? மெயினாக ஊர் சுற்றுறது இதெல்லாம் தான். அப்பா அம்மா இருக்கும்போது வந்துடுறேன் அப்படின்ட்டு போயிடுவேன் வெளில எங்கேயாவது. ஸோ இப்போலாம் அந்த மாதிரி எங்கேயும் போக முடியாது. நான் இன்னும் டார்ச்சர் பண்ணுவாங்க. இவன் ஒரு 5 நிமிஷம்னாலும் உடனே ஃபோன் அடிச்சிருவான், எங்கே இருக்க, எப்போ வருவேன்னு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். பட் ஓகே. ஓகே. மேம் எப்படி குக் பண்ணுவாங்க சார்? நல்லா சமைப்பாங்க. ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கேங்காக யூஎஸில் இருந்தப்போ ஒரு கேங்காக இருந்தோம். அங்கே அந்த பாட்லக்கு எல்லாரும் சேர்ந்து சமைச்சு சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் நிறைய சமைச்சு அதில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு. இப்போ நல்லா குக் பண்ணுறாங்க, நல்லாவே குக் பண்ணுறாங்க. எந்த ஃபுட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அவங்க பண்ணுறதுல சவுத் இண்டியன் ஃபுட் தான் எல்லாமே பண்ணுவாங்க. சப்பாத்தினா இவங்களுக்கு ரொம்ப உயிர், சப்பாத்தி கிரேவி இதெல்லாம். ஸோ இவங்க பண்ணுறதுல இந்த சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் நல்லா பிடிக்கும் நமக்கு. இந்த மோர் குழம்பு இந்த மாதிரி சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் எல்லாமே. ஓகே.
மேம் இப்போ வந்து பேச்சுலர்ஸ்க்கு வந்து டக்குன்னு ஒரு ரெசிபி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா உங்களுக்கு சமைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும். தக்காளி சாதம். தக்காளி சாதம் ரெசிபி எங்களுக்காக சொல்ல முடியுமா? ஸோ குக்கரில் இன்ஸ்டண்ட்டாக நம்ம செய்யணும்னா இப்போ நீங்கள் மசாலா ஐட்டம் பட்டை கிராம்பு சோம்பு இதெல்லாம் போட்டு வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டு அது கூட அவங்க ரெடிமேடாக வாங்கிடுறாங்க. வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுட்டு தக்காளியும் போட்டு சாம்பார் பொடியோ கரம் மசாலா போட்டு அதுக்கு முன்னாடி ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி ஒரு பாஸ்மதி ரைஸ் ஒரு 1 டம்ளரோ 2 டம்ளர்ஸ் ஊற வச்சுட்டாங்கன்னா 1 டம்ளருக்கு 1:2 ரேஷியோவில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மஞ்சப்பொடி காரப்பொடி போட்டு வச்சாங்கன்னா டக்குன்னு முடிஞ்சிடும் இன்ஸ்டன்ட். ப்ளஸ் கொத்தமல்லி இருந்தால் புதினா இருந்துச்சுன்னா புதினா, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி, இல்லை கசூரி மெத்தியை போட்டு லைட்டாக டேஸ்ட்டு கொடுக்கலாம். ருத்ரதாண்டவம் சேனல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் அண்ட் என்ஜாய். தேங்க்யூ. தேங்க்யூ. உங்கள் ஒய்ஃப் சமைக்கிறதுலே உங்களுக்கு எந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் சார்? எங்கள் ஒய்ஃபு சமைக்கிறதா? ஒய்ஃப்னோட ப்ளஷ் ஆகுறாரு. அப்படி இல்லை, எங்கள் ஒய்ஃப் வந்து சமைக்கிறதுக்கே நான் தான் கற்றுக் கொடுத்தேன். அப்படியா? ஆமாம், சமைப்பாங்க, டேஸ்ட் வராது, நான் தான் செஞ்சு கொடுக்குறது. ஒய்ஃப் வீடியோ பார்ப்பாங்க. பார்க்கட்டும், தெரியுமே, நான் டெய்லி அது சொல்கிறது தானே. டெய்லி பழைய சோறு கிடச்சா கூட போதும் போல் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனுக்கு நான் வந்துட்டேன். ஸோ உண்மையிலே ஃபுட்டுன்றது அம்மா கையில் சாப்பிட்றது தனி சுகம்தான்.